வீடியோவில் வேதிக் டயத்தில் இருந்த மேத்தமேட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவளுக்கு கணிதத்தில் எவ்வளோ தூரம் வளர்ச்சி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். வேதிக் பீரியட்லேருந்து மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி ரொம்ப ஸ்ட்ராங் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் இண்டியன்ஸ். 476 சிஇயில் முதல்ல ஆரியபட்டான்னு ஒரு பெரிய அஸ்ட்ரானமர் அண்ட் மேத்தமேட்டிஷியன் இருந்தார். கிரேட்டஸ்ட் அஸ்ட்ரானமர் அண்ட் மேத்தமேட்டிஷியன். இவர் அஸ்ட்ரானாமிக்கல் parameters, unit of time, rotation of the earth, the revolution of the sun, moon and planets இது எல்லாத்தையும் பற்றி ஒரு 13 ஸ்லோகாஸ் போட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். ஆரியபட்டிய, ஆரிய சித்தாந்த, ஆரிய குட்டகா, ஆரிய கணிதா இதெல்லாம் இவரோட ஒர்க்ஸ். அஸ்ட்ரானமியில் 30 ட்ரீட்டீஸ் பண்ணியிருக்கார். மேத்தமேட்டிக்ஸில் 33 ட்ரீட்டீஸ் பண்ணியிருக்கார். இவரோட மேத்தமேட்டிக்ஸ் எதெல்லாம் கவர் பண்ணுறது? அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் அண்ட் வேல்யூ ஆஃப் பை. இதை தவிர இவர் he calculated the length of the solar year and the duration of daylight. அப்படி என்னன்னா ஏர்த் ஒரு ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணுறதுனால டிஸ்டன்ஸ் எல்லா பிளானட்டும் சன்னை ரிவால்வ் பண்ணி தான் போகிறது, ரெவல்யூஷன் இருக்குது. அண்ட் இந்த ஏர்த்தோட டிஸ்டன்ஸ்லேருந்து அவர் ஒரு இயரில் எவ்வளவு டேஸ் இருக்கும், அப்புறம் ஒரு டேயில் எவ்வளவு டே லைட் எவ்வளோ நாள் இருக்கும், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொன்னார். ஜீரோவை ஒரு பிளேஸ் வேல்யூவாக வச்சு, பிளேஸ் ஹோல்டராக வச்சு ஹிந்து அரபிக் நியூமரல் சிஸ்டம்மை அவர் டெவலப் பண்ணினார். மேத்தமேட்டிக்ஸும் அஸ்ட்ரானமியும் இன்டர் ரிலேட்டடு, அது தனித்தனியாக சொல்ல முடியாது. அதனால் அவர் ரெண்டுத்துக்குமே புக்ஸ் எழுதி ரெண்டுத்துலேருந்தும் டெஃபினேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். லார்ஜ் நம்பர்ஸை பை யூஸிங் ஃபியூவர் சிம்பிள்ஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாங்கிறதும் இவர் தான் சொன்னார். அதே மாதிரி பை வேல்யூ சிஸ்டத்தையும் அவர் சொல்லி கொடுத்தார். இப்போ இது ரெண்டும் எப்படி நமக்கு யூஸ் ஆகிருக்கு நம்மளுடைய வேதிக் சாஸ்திர ரிச்சுவல்ஸ்லன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த காலத்தில் பிராமணால 3 தினம் 3 விதமான ஹோமம் பண்ணுவான். தினம் 3 விதமான ஹோமம் யஜ்யம் பண்ணுவான். அதனால பிராமணாளுக்கு அக்னிஹோத்ரான்னு பேர். அதாவது அக்னியை வளர்த்துட்டே இருக்காங்க. ஒரு டேல 3 தினம் வளர்க்குறான். அது இப்போ இருக்கிற பிராமணா டெஃபினெட்லி இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த தாத்தா கொள்ளு தாத்தா வரைக்கும் கூட டெஃபினெட்லி நிச்சயமா இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 6 ஜெனரேஷன் முன்னாடி கொள்ளு தாத்தான்றாலே அந்த லெவலில் இருந்த நம்மளோட தாத்தாக்கள்லாம் இதை 3 வேளைக்கும் அந்த அக்னி ஹோமம் பண்ணிட்டு இருந்தான். அக்னிஹோத்ரின்னே பேர். பேர் அக்னியை வளர்த்து வைப்பா. அது என்ன மாதிரி அக்னின்னா காதபத்தியம், காலா அக்னி, ஜட்டாக்னி அப்படின்னு அதுக்கெல்லாம் 3 பேர் இருக்கு. அதாவது காத்தால எழுந்த உடனே, அப்புறம் மத்தியானம், திருப்பி சாயங்காலம், இந்த 3 வேளையும் அதை பண்ணுவா. ராத்திரியெல்லாம் அணையாமல் அதை பார்த்து இருப்பா. அது வளர்ந்து இருக்கும், அது எரிஞ்சுட்டு இருக்கும். அப்புறம் தன்னோட பையனுக்கு கல்யாணம் ஆன உடனே அந்த பெருமாள் விக்கிரகம் கொடுக்கச்சே இந்த அக்னியையும் ஒரு குண்டத்தில் போட்டு கொடுப்பா. அப்புறம் அந்த பையன் கிரகஸ்தன் ஆனதுனால அவன் தன் வீட்டில் அதை வச்சுட்டு அவனும் அதை 3 வேளையும் அந்த ஹோமம் பண்ணி அதை அக்னியை வளர்த்து வச்சுட்டே இருப்பான். இது வழியாக ஒவ்வொருத்தர்கிட்டேருந்து வம்சாவளியாக வந்துட்டே இருக்கும். இது எவ்வளவு சீரியஸ் மேட்டர்னா, அந்த அக்னி குண்டம் இருக்கு இல்லையா, ஹோமம் பண்ணுறது 3ம் ஒன்று சர்க்கிளாக இருக்கும், இன்னொன்று ஸ்கொயராக இருக்கும், இன்னொன்று செமி சர்க்கிளாக இருக்கும். இது எப்படி இது இருக்கணுங்கிறத பற்றி அதோட மெஷர்மெண்ட்டு, அது எப்படி கட்டணும் அப்படிங்கிற பற்றிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிரிப்டிக் வேல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து வச்சுருந்தா. அது ரோப் கயத்து வழியாக மெஷர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அந்த கயிறு வழியாக அது எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறத பற்றி சுல்ப சூத்ரான்னு பேர். சுலபா இல்லை, சுல்பா. சுல்பானா
கயிறு. கயத்த போட்டு அந்த கயத்துல எப்படி அந்த மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறது சுல்ப சூத்ரா. இது போதாயனங்கிறவர் முதல்ல முன்ன 700 to 400 பிசியில போதாயன மகரிஷி இருந்தார். அவர் கிரிப்டிக் வேல அத எழுதி வச்சுட்டு போயிருந்தார். அது பிரிக்ஸு அதில எத்தன பிரிக்ஸ் யூஸ் பண்ணணும், அதில எத்தன லேயர்ஸ் இருக்கணும், 5 லேயரா, 7 லேயரா, ஒண்ணொன்னுத்துக்கும் வேற வேற மெஷர்மெண்ட். ஒண்ணொன்னுத்துக்கும் வேற வேற மெஷர்மெண்ட் இல்ல. மெஷர்மெண்ட் சேமா இருக்கும். ஆனா வேற வேற ஷேப்லயும், ஹைட்லயும் இருக்கும். இது ஒரு வேதிக் ஸ்கிரிப்சர் இது. அவருக்கு அப்புறம் வந்தவர் மானவ ரிஷிங்கிறவர். அவரோட சுல்ப சூத்திரம். அதுக்கப்புறம் ஆபஸ்தம்ப சூத்ரா. அதுவும் இந்த எல்லா சூத்திரங்களும் ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கும். அதில வந்து அ எ எ கிரிப்டிக்கா இருக்கும். ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கும். அது வழியா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துருப்பா. ஸோ அது என்ன இருக்கு, அதில இருக்குங்கிறத படிச்சு அத டீகோட் பண்ணி சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும். அதுதான் ஆரியபட்டர் பண்ணி குடுத்தார். ஸ்கொயரோட ஏரியாவ சர்க்கிள்க்கு அதே சேம் மெஷர்மெண்ட் வரணும்னா, அவர் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆரியபட்டர் தன்னோட பை வேல்யூ சிஸ்டம் அது வழியா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. அவர் என்ன சொன்னார்? சதுரதிகம்னா சதுர் அதிகம் சதம்னா சதம்னா 100. சதுரதிகம்னா 4. 4 ஜாஸ்தி. 100 விட 4 ஜாஸ்தி. அத அஷ்டகுணம். அஷ்டம்னா 8, குணம்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 8ஆல நீ அத வந்து மல்டிப்ளை பண்ணணும். 104 into 8. அது என்ன வேல்யூ? 832 வரும். துவா சஷ்டி. சஷ்டின்னா 60. துவான்னா 2. ஸோ துவா சஷ்டின்னா 62,000. இப்போ 62,832 இத இந்த நம்பர துவாயுதஸ்ய ஆயுதம்னா 10,000. துவா ஆயுதஸ்யனுக்கு 20,000. அது வழியா நீ அதில வந்து அத டிவைட் பண்ணினேன்னா, தென் யூ கெட் ஆசன்னோ விருத்த பரிணாமம். ஆசன்னோன்னா அப்ராக்சிமேட்லி. விருத்த பரிணாமம்னா இப்போ நீ கால்குலேட் பண்ணா 62,832 divided by 20,000 is equal to 3.1416. அந்த லெவல் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அது இன்ஃபினிட்டா போயிட்டே இருக்குங்கிறதுனால ஆரியபட்டர் என்ன சொல்றார்? ஆசன்னோ விருத்த பரிணாமம். பரிணாமம்னா ரிசல்ட். அது என்ன ரிசல்ட்டோ அது 3.1416 லெவல் வரைக்கும் அது வச்சுட்டு, ஸோ இதுதான் அந்த 2πr is equal to this அப்படிங்கிறத சர்க்கம்ஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இவரோட இந்த பை வேல்யூ கண்டுபிடிக்கிற சிஸ்டம் இந்த ஸ்லோகத்து வழியா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இதை இந்த வேதத்தில் இருக்கிறத பராசரர் தன்னுடைய மைத்ரேயருங்கிற அந்த 8 year old ஸ்டூடெண்ட்டுக்கு, பராசரர் வாஸ் 20 year old, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விஷ்ணு புராணத்தில் சொல்றார். அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றார். இப்போ ஆரியபட்டர் எப்படி லார்ஜ் நம்பர்ஸை ஃபியூ சிம்பிள்ஸ் வழியா ரெப்ரசன்ட் பண்ணி சொல்ல முடியுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதி வச்சிருக்கு. யஜுர்வேத சம்ஹிதா அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்சர். இதில் வந்து இது ஒரு வேதிக் ஸ்கிரிப்சர். இதில் அஸ்வமேத யாகம் பண்ண அப்புறமா எண்டில் அந்த அன்னத்தை எப்படி அந்த ஹோமத்துக்கு ஆஃபர் பண்ணுங்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை காலங்காத்தால சன்ரைஸ் வரத்துக்கு முன்னாடி சொல்றா. அதாவது சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, சன்ரைஸ் ஆகின்றதுக்கு தட் இஸ் டியூரிங் த சன்ரைஸ், அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஆஃப்டர் த சன்ரைஸ். அந்த மந்திரங்கள் வந்து அது எவ்வளவு விதமான ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹெல்த் வெல்த் எல்லாமே கொடுக்கும் டு த பவர் ஆஃப் அப்படிங்கிறத ஆரியபட்டர் தன்வேல பவர் சீரீஸில் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கு. அந்த ஸ்கிரிப்சரில் இருக்கிற அந்த மந்திரத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்க இன்னும் பவர் சீரீஸ் வேர்ஷன். வியாஸ்லி அப்படின்னா ட்விலைட். உதயஸ்யத் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ரைஸ், சன் ரைஸ் ஆக போத். உத்யத் அப்படின்னா ஒன் விச் இஸ் ரைசிங். உதிதா அப்படின்னா விச் ஹஸ் ஜஸ்ட் ரிசன். ஸ்வர்கா அப்படின்னா ஹெவன். மர்த்தியான்னா இந்த வேர்ல்டு. இந்த வேர்ல்டுக்கு மர்த்தியான்னு பேர். ஹெயில் டு ஆல், இப்போ எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், நல்லது
நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரேயர். அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, ஹெயில் டு ஷதா. ஹெயில்னா ஜெய் ஹோ. ஹெயில் டு ஷதா அப்படின்னா 100. தட் இஸ் 10 to the power of 2. இது இது ஆரியபட்டர் அதை 10 to the power of 2ன்னு போட்டிருக்கு. அப்புறம் சஹஸ்ரா எல்லாமே ஜெய் ஹோ சொல்லுவாங்க. சஹஸ்ரானா 10 to the power of 3. ஆயுதா அப்படின்னா 10 to the power of 4. நியுக்தா அப்படின்னா 10 to the power of 5. அப்புறம் பிரயுதா அப்படின்னா 10 to the power of 6. அதுதான் மில்லியன். 10 to the power of 6. அர்புதா அப்படின்னா 10 to the power of 7. அது 10 million. நியர்புதா அப்படின்னா 10 to the power of 8. அது 100 million. சமுத்ரா அப்படின்னா 10 to the power of 9. அது பில்லியன். மத்யா அப்படின்னா 10 to the power of 10. அப்புறம் அந்தா அப்படின்னா 10 to the power of 11. அது 100 பில்லியன். 100 பில்லியன். பரர்தா அப்படின்னா 10 to the power of 12. அதான் ட்ரில்லியன். ஸோ இத்தனை வரைக்கும் இருக்கிற அந்த ட்ரில்லியன் இருக்கிற நம்பர்ஸை அவளோட சன்ஸ்கிரிட் ஃபார்மை இவர் டு த பவர் ஆஃப்னு பவர் சீரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தேசத்தில் வந்த அஸ்ட்ரானமர்ஸ் அண்ட் மேத்தமேட்டிஷியன்ஸில் முக்கியமானவா வராகவியர். இவர் 585 உஜ்ஜைனில் இருந்தார். அவர் பிருகத் சம்ஹிதா அப்படின்னு ஒரு புக்கு எழுதினார். அதில் இட் கவர்ஸ் அஸ்ட்ராலஜி, எக்லிப்ஸ், அக்ரிகல்ச்சர், கிளவுட்ஸ், ரெயின்ஃபால், இதெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸு இதெல்லாத்தையும் அதில் இருக்குது. அப்புறம் பாஸ்கராச்சாரியாங்கிறவர் மகாபாஸ்கரியம், லகு பாஸ்கரியம் அப்படின்னு 2 புக்ஸ் எழுதியிருக்கு. அப்புறம் பாஸ்கராச்சாரியா 2 அப்படின்னு இவருக்கு அடுத்தாப்புல இருந்து ஒருத்தர் இருந்தார். அவர் ஹீ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் கால்குலஸ். அவர் நிறைய ட்ரிக்னாமெட்ரியிலலாம் நிறைய ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கார். வேதிக் டைம்ஸ்லேருந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் இது மேத்தமேட்டிஷியன்ஸ், அதுக்கப்புறம் மாடர்ன் மேத்தமேட்டிஷியன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருக்கா. கேரளாவில் மாதவாச்சாரியான்னு ஒருத்தர். அவர் 1350 1420 வரைக்கும் இருந்திருக்கு. அவர் ஒரு பெரிய எக்ஸ்போனன்ட் ஆஃப் அஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். யூரோப்பில் கால்குலஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற கிரவுண்ட் ஒர்க்கு சென்ச்சுரிஸ் பிஃபோர் பண்ணுறதுக்கு சென்ச்சுரிஸ்க்கு முன்னாலேயே இதை கேரளாவில் ஆரம்பித்தார். கேரளா ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமேட்டிக்ஸோட ஃபவுண்டர் அவர் தான். ரொம்ப நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டு ஜியாமெட்ரி, அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, கால்குலஸ் அண்ட் இன்ஃபினிட் சீரீஸ் இது எல்லாத்துக்கும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். இவரோட முதல் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு அப்புறமா தான் சம்டைம்ஸ் அதை எப்படி சொல்வான்னா, the series he discovered are sometimes called the Madhava Newton series, Madhava Gregory series or Madhava Leibniz series அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கு. இதுக்கப்புறமா நமக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸில் ராமானுஜன், சத்யேந்திர போஸ் இவாள்லாம் இருந்திருக்கா.